சென்னையில் சினிமா பிரபலங்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த வழக்கில் பிரபல நடிகை வின்சி நிவேதா உட்பட 8 பேரை போதை தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. கஞ்சா புழக்கம் சினிமா வட்டாரத்தில் அதிகமாக உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் கசிந்த நிலையில் இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் அதே திரையுலகத்தில் நடந்திருக்கு. சென்னை வடபழனி மற்றும் சாலிகிராம் பகுதியில் உள்ள சினிமா பிரபலங்களுக்கு மெத்தம்பெட்டமின் மற்றும் உயர் ரக கஞ்சா விநியோகிக்கப்படுவதாக ரகசிய தகவல் ஒன்று போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவலோட அடிப்படையில் போதை தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளும் உடனடியாக களமிறங்கியிருக்காங்க. முதல்ல நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவரை பிடித்து அதிகாரிகள் விசாரிச்சிருக்காங்க. விக்னேஸ்வரன் தந்த தகவலின் பேரில் கோவூர் வெங்கடேஷ்குமார், கார்த்திக், ராஜா மற்றும் யஸ்வந்த் ஆகியோரை வலசரவாக்கம் பகுதியில் வச்சு போலீசார் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அவர்களிடமிருந்து சொகுசு கார் மற்றும் போதைப்பொருள் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இதையடுத்து விசாரணை அடுத்த கட்ட நகர்த்தத்தில் மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் நடராஜன், கோவில்பாக்கத்தில் தங்கியிருந்த கேரளாவைச் சேர்ந்த விபின்ஷா ஆகியோர் சிக்கியிருக்காங்க. இதில் விபின்ஷாவின் செல்போன் நம்பர்களை ஆய்வு செய்த போதுதான் நடிகை வின்சி நிவேதாவின் பெயர் அடிபட்டிருக்கு. வடபழனியில் வசித்து வரும் வின்சி நிவேதா இவருக்கு விபின்ஷா போதைப்பொருள் சப்ளை செய்திருப்பதற்காக ஆதாரங்களும் போலீசாருக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு பிறகு நடிகையின் வீட்டிற்குள் போலீசார் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தியிருக்காங்க. நடிகையின் படுக்கையிலேயே போதைப் பொருட்கள் இருந்திருக்கு. அவைகளையும் கைப்பற்றிய போலீசார் நடிகையிடம் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போது நடிகையின் தோழி நடிகை அஞ்சு கிருஷ்ணன் என்பவர் பெயர் அடிபட்டிருக்கு. இவருடன் இணைந்திருக்காங்க. பெங்களூரு, கேரளாவில் இருந்து போதைப் பொருட்களை மொத்தமாக வாங்கி வந்து சென்னையில் உள்ள சினிமா நபர்களுக்கு இந்த 2 நடிகைகளும் விற்பனை செஞ்சு வந்திருக்காங்க. இதற்காகவே வடபழனியில் தனியாக ஒரு வீட்டையும் வாடகை எடுத்திருக்காங்க. சப்ளை எப்போது வரும், யார் யாருக்கு விநியோகிப்பது என்றெல்லாம் இந்த வீட்டில்தான் 2 நடிகைகளும் ரகசியமாக கூட்டங்களை நடத்தி வந்திருக்காங்க. எனினும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக இந்த வீட்டில் அஞ்சு கிருஷ்ணனை குடியிருப்பு வாசி போல தங்க வச்சிருக்காங்க. தற்போது 2 நடிகைகள் உட்பட 8 பேர் கைதாகியிருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மெத்தாம்பெட்டமின், கஞ்சா மற்றும் ஒரு சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நடிகையின் செல்போனில் இருந்த கஸ்டமர் லிஸ்டையும் ஆய்வு செய்த போது அவருடன் தொடர்பில் இருந்த பல முன்னணி சினிமா பிரபலங்களின் பெயர்களும் சிக்கியிருக்கிறதா தகவலும் வெளியாகியிருக்கு. போதைப்பொருள் வாங்கிய மற்ற நபர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. சினிமாவில் நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டிய இளம் நடிகை போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் இணைந்து கைதாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தர்மபுரியைச் சேர்ந்தவராம் வின்சி நிவேதா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர் டிகிரி படிச்சும் இருக்காங்க. எப்படியோ சினிமா ஆசை இவருக்குள் வந்திருக்கு. சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கும் வந்திருக்காங்க. ஒரு குறும்பட இயக்குனர் மூலம் போதைப்பொருள் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு சில படங்களில் முக்கிய கேரக்டர்களில் நடிச்சும் இருக்காங்க. போதிய பட வாய்ப்புகள் கிடைக்காததால வருமானத்திற்காக கட்டுமான நிறுவனம் மற்றும் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்களிலும் வேலை பார்த்தும் வந்திருக்காங்க. அப்போதும் கூட போதிய வருமானம் கிடைக்காததால என்ன செய்வதென்று தெரியாமல் வெடிச்சிருக்காங்க. இதன் பிறகு தன்னுடைய நண்பர் விபின்ஷா மற்றும் தோழி அஞ்சு கிருஷ்ணனுடன் சேர்ந்து போதைப்பொருள் வியாபாரியாக மாறியிருக்காங்க நடிகை. இதன் மூலம் குறுகிய காலத்தில் பல லட்சங்கள் சம்பாதிச்சும் இருக்காங்க. இதுவே நடிகைக்கு ஒரு போதையும் ஆகியிருக்கு. அதிலும் சினிமா பிரபலங்களுக்கு முழு நேர போதைப்பொருள் வியாபாரியாகவே வின்சி நிவேதா மாறியும் இருக்காங்க. இப்போது ஜெயிலில் கம்பியும் எண்ணிக்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்களும் தெரிஞ்சுக்க நினச்சா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.